ஏண்டா உங்க இஷ்டத்துக்கு நீங்களே எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்களாடா? இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணல? இத பத்தி சக்தி கிட்ட சொல்ல வேண்டாம்னு பொன்னி சிஸ்டர் சொல்றப்ப நாங்க என்னடா பண்றது? போங்கடே. அவ எங்க போனா என்ன ஆச்சுன்னு தெரியாம வீட்ல எல்லாம் எவ்வளவு பதட்டமா இருக்காங்க தெரியுமாடா? எங்களுக்கு புரியுதுடா. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச ஏர் ட்ரெஸ்ஸர் அக்கா கூட தான் சேஃபா போயிருக்காங்கடா. அதான் நாங்க வரட்டுமான்னு கேட்டதுக்கு கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்கடா. சரி, நான் பாத்துக்கிறேன். மச்சான், நாங்க எதுவும் கூட ஒன்றும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். சக்தி, சக்தி, ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஆமாப்பா, என் கல்யாணத்துல அந்த பிரச்சனைக்கெல்லாம் பொன்னி தான் காரணம்னு இந்த சில டிராமா ட்ரூப் ஆளுங்களாம் வந்து சொன்னாங்கல்ல, ஆமா, அவங்கள தேடி தான் பொன்னி சென்னைக்கு போயிருக்காப்பா. சென்னைக்கா? என்னது? சென்னைக்கு போயிருக்காளா? சென்னைக்கா? என்னப்பா சொல்ற? இப்பதான் ஹரிஷ் சிவாவை பார்த்தேன். அவனுங்க தான் இந்த விஷயத்த சொன்னானுங்க. டேய், அவங்களுக்கு எப்படி அது தெரியும்? அந்த டிராமா ட்ரூப் ஆளுங்க ஷூட்டிங்க்கு சென்னைக்கு கிளம்பி போறதை இவனுங்க பார்த்துருக்கானுங்க. அவனுங்க தான் இதை பத்தி பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கானுங்க. இந்த குடும்பத்து பேரை கெடுக்கணும்னு அவ எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் வேற உதவி பண்றாங்களா? ஜெயா, பொண்ணு நியாயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கா, அதுக்கு அவங்க உதவி பண்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? அவ எதுக்காகவோ எங்கேயோ போய் தொலையட்டும். ஆனா போறவ ஒரு வாரத்தை சொல்லிட்டு போறதில்ல. தேவையில்லாம எல்லாரையும் பதட்டப்படுத்திக்கிட்டு. ஆண்டி சொல்றதும் கரெக்ட் தான் சக்தி. உன்கிட்டயும் அங்கிள் கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவ மேல வீண் பழி போட்டவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஒரு வேகத்துல அவ கிளம்பி போயிருப்பா. அந்த நேரத்துல பொறுமையா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போகணும்னு அவளுக்கு யோசனை வந்திருக்காது. அப்படியே சொன்னாலும் நீங்க யாரும் அவளை நம்ப போறதில்ல. அதான் ஆதாரத்தோட வந்து நிரூபிக்கிறேன்னு கிளம்பி போயிருக்கா. என்ன இருந்தாலும் அப்பாவும் பிள்ளையும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்பா, நானும் உடனே சென்னை கிளம்புறேன்ப்பா.